டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில், ஒரு அக்னி நட்சத்திர காலத்தில் இருப்பது போன்ற ஒரு வெயில் இந்த மாநாட்டு திடலில் இருப்பது அப்படிங்கிறது ஒரு பெரிய சவாலாக மதியம் போக போக உருவாகி இருக்கிறத பார்க்கின்றோம். அடுத்தடுத்து மாநாட்டு பந்தலில் அங்கே வந்திருக்கிறவங்க மயங்கி விழவே அங்கே ஆம்புலன்ஸ் ஆக்டிவேட் ஆகிறது. முதல் கட்ட நடவடிக்கையாக ஓஆர்எஸ் கரைசல் கொடுக்குறாங்க. இந்த மயங்கி விழறதுக்கான காரணமாக டீஹைட்ரேஷன் தான் பிரதானமாக இருக்குது அப்படிங்கிறதுனால. ஆனாலும் இந்த ஸ்கேல் ஆஃப் த ஈவெண்ட் ரொம்ப பெருசு இல்லையா, அதனால அடுத்தடுத்து மயங்கி விழ ஆம்புலன்ஸ் சத்தங்களும் கேட்கின்றன. இது பற்றிய விவரங்களோடு சதீஷ் முருகன். சதீஷ், ஓவர் டு யூ. நிச்சயமாக காலை முதலில் நாம் பதிவு செய்து வருகிறோம். அந்த வெயிலுடைய தாக்கம் அதிகரிப்பது காரணமாக தற்காத்துக்கு இருக்கக்கூடிய தொண்டர்களும் பொதுமக்களுமே பல்வேறு கட்ட முயற்சிகளாக குறிப்பான தரையில் இருக்கக்கூடிய அந்த விரிப்புகளை நிழலுக்கு சூழல்ல அதையும் நேரம் அந்த மத்தியான உச்சி வெயில்ல வெயிலினுடைய தாக்கம் அதிகரித்ததாக இங்க போல ஒரு 102 ஃபாரன்ஹீட் டிகிரி வெயில் என்பது அங்க அடிக்கக்கூடிய சூழல்ல அடுத்தடுத்து மயங்கிடக்கூடிய பார்க்கிறது. ஏற்கனவே இதே போன்று முதற்கட்டமாக ஒரு கூட்டத்திற்கு மயங்கி விழுந்தவரை இருபத்தெட்டு வெயிலில் வைத்து அவரை இடம் மாற்றி உடனடியாக செஷன்ல வச்சு தூக்கிட்டு போன காட்சியை நாம் வரும். அப்போதே நாம் தெரிவித்திருந்தோம், இது இந்த வெயிலின் தாக்கத்திற்காக டீஹைட்ரேஷன் தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. எனினும் அங்க 20க்கும் மேற்பட்ட மருத்துவ முகாம்கள் அமைக்கப்பட்டு 50க்கும் மேற்பட்ட தனியார், இது போன்ற நம்ம திரையில பார்க்கக்கூடிய காட்சிகளை போல 50க்கும் மேற்பட்ட தனியார் ஆம்புலன்ஸ்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டது காரணமாக தான் இது போன்ற அந்த மயங்கி விடக்கூடிய நபர்களுக்கு உடனடியாக அந்த மருத்துவ உதவி அங்கேயே வழங்கப்படுது. சுமார் ஒரு 15 பேர் வரை இதுவரைக்கும் மயங்கி விழுந்திருக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர்கள் அந்த மயக்கத்தில் இருக்கும்போது அந்த ஓஆர்எஸ் கரைசல் போன்ற முதலுதவிகள் அவர்கள் பேக் நார்மல் ஆனதுக்கு அப்புறம் அவங்க கிளம்பி போயிருக்காங்க. அதையும் தாண்டி மருத்துவ உதவி, அதாவது மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல வேண்டிய தேவை ஏற்பட்ட சுமார் ஒரு 5க்கும் மேற்பட்டவர்கள் தான் அருகாமையில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு அழைத்து செல்லக்கூடிய காட்சியிலே நம்மால் பார்க்கிறோம். அடுத்தடுத்து ஆம்புலன்ஸ் அதே போன்று பல்வேறு டீஹைட்ரேஷன் இது போன்ற விஷயங்களால மயக்கம் அடைகிறதா இல்ல வேற எந்த பிரச்சனைகள் என்றது குறித்து அந்த மருத்துவ குழுக்கள், அமைக்கப்பட்ட மருத்துவ குழுக்களாலே சரி செய்ய முடியும் பட்சத்துல சரி செய்யப்பட்டு அவர்கள் 1 மணி நேரம் 2 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்து அறிவிச்சிருக்காங்க. அதையும் தாண்டி மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும், அவங்க அடுத்த கட்டமா அடுத்த கட்டமா செக்அப் பண்ணணும் அப்படின்னா அவங்களதான் தற்போது ஆம்புலன்ஸ்ல அனுப்பிச்சுட்டு வரதா தகவல் வெளியா இருக்குது. இதுவரைக்கும் 5 முதல் 6 பேர் வரை மயங்கி மருத்துவமனைக்கு அழைத்துப்பட்டிருக்கலாம் என்ற தகவல் வெளியா இருக்குது. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.